சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியில் தலைமை அலுவலகத்தில் அந்த வங்கியின் தலைமை இயக்குனர் வினோத்குமார் இந்தியன் வங்கியின் காலாண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அப்பொழுது பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிதியாண்டில் 3273 கோடியாக நிகர லாபம் இருப்பதாகவும் இது கடந்தாண்டை விட 10.9% அதிகரித்திருப்பதாகவும் இந்தியன் வங்கிக்கு பல்வேறு நிலைகளில் இருந்து நிகர வட்டி வருவாய் 7435 கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு 6359 கோடியாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கியின் மொத்த வணிகம் 13.66% அதிகரித்து இருப்பதாகவும் 13.89% அளவிற்கு வங்கியிலிருந்து கடன் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரியல் எஸ்டேட் விவசாயம் சிறுகுறு தொழில்துறைக்கு 4,16,992 கோடி கடன் கொடுத்திருப்பதாகவும் இது கடந்தாண்டி ஒப்பிடும்போது 14.80% உயர்ந்துள்ளது. இந்தியன் வங்கி மொத்த டெபாசிட் தொகையாக 84457 கோடி இருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு 74428 கோடி இருந்ததாகவும் அதைவிட தற்போது உயர்ந்துள்ளது. உள்நாட்டு பணவீக்கத்தில் 39.79% அதிகரித்துள்ளது. அதேசமயம் வாரா கடன் அளவு கடந்த ஆண்டு விழி இந்த ஆண்டு 1.86% இருப்பதாகவும் இதை கடந்த ஆண்டை விட 0.18% குறைந்துள்ளது. நாடு முழுவதும் 6003 கிளைகள் 3 டிஜிட்டல் பேங்க் அடிப்படையில் இந்த வங்கி செயல்படுவதாகவும் கிராமப்புறத்தில் 2011 கிளைகளும் 1606 சிறு நகரங்களிலும் 1195 நகர்ப்புறங்களிலும் 1191 பெரு நகரங்களிலும் 3 கிளைகள் வெளிநாட்டிலும் இந்த வங்கி செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்கள் பணம் எடுப்பதற்காக 5676 ஏடிஎம்கள் உள்ளது. இந்த வங்கியின் டிஜிட்டல் வழியாக விளம்பரப்படுத்தும் மூலமாக 67,327 கோடி ரூபாயில் 158 டிஜிட்டல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொபைல் பேங்கிங் சேவையின் பயனாளர்கள் 2.48 கோடி உள்ளது. இது கடந்தாண்டு ஒப்பிடுகின் போது 22% அதிகரித்துள்ளது. யுபிஐ பயனாளர்கள் எண்ணிக்கை 2.77 கோடியாக இருப்பதாகவும் பாஸ்டேக் பயனாளரின் எண்ணிக்கை 79% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். சிறப்பாக பணியாற்றிய வங்கிகளுக்கும் அதன் மேலாளர்களுக்கும் விருதுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.